ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மஹாஷ் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆலு பரோட்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் தான் இது ஒரு நார்த் இந்தியன் ரெசிபி தான், ஆனால் செய்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போய்ட்டு ஆலு பரோட்டா வந்து ரொம்ப சாஃப்டாக ரொம்ப டேஸ்டியாக செஞ்சு கொடுக்குறது எப்படின்னு பார்க்கலாம். குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும், கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க இது. ஸோ இன்றைக்கி எப்படி பார்க்கலாமா எப்படி பண்ணுறதுன்னு. ஸோ ஆலு பரோட்டாவுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்லா வந்து மாவு வந்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு வச்சிடணும். பிசைஞ்சு வச்சுட்டு அந்த ஆலு பரோட்டாவுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து ஒரு தயிர் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து தயிர் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நான். அதில் என்னென்ன போட்டால் ரொம்ப அதை டிப் பண்ணி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அது எப்படி செய்கிறதுங்கிறது நான் சொல்கிறேன். இது ஒரு 1/2 hour மூடி வச்சிடலாம். மாவு டிப் பண்ணி மூடி வச்சிடலாம். ஸோ உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சுட்டேன் குக்கரில். ஸோ அதுவும் கொஞ்சம் ஆறணும், அதனால் இப்போ அதை வந்து போட்டு வச்சாச்சு. ஸோ இப்போ வந்து நான் வந்து சாப்பரில் வந்து வெங்காயமும் பெரிய வெங்காயமும் பச்சை மிளகாவும் போட்டிருக்கேன். இதை நல்லா ஃபைனாக வந்து நம்ம கட் பண்ணணும். ஸோ இந்த அளவுக்கு வந்து அரைச்சாச்சு. ஸோ இப்போ வந்து கடைசியாக வந்து கொஞ்சம் கொத்தமல்லி தழையும் போட்டுட்டு ஒரு தடவை அப்படியே ஜஸ்ட்டு ஒரு தடவை கிரைண்ட் பண்ணிடலாம். சாப் பண்ணோம்னா இன்னும் நல்லா ஃபைனாக இருக்கும். இந்த அளவுக்கு வந்து ஃபைனாக நம்ம வந்து சாப் பண்ணணும். கையில் கட் பண்ணுறது கஷ்டம். ஸோ நீங்கள் ஃபைனாக அந்த மாதிரி கட் பண்ணுவீங்கன்னா கையில் கூட கட் பண்ணிக்கலாம். வந்து இந்த மாதிரி நல்லா வந்து மேஷ் பண்ணிக்கணும். கையிலேயே நல்லா மேஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த மேஷர் வச்சு கூட நம்ம கொஞ்சம் நல்லா அழுத்தி மேஷ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கூட கட்டி எதுவுமே இருக்கக்கூடாது. இந்த இதை வச்சு அப்படி நல்லா மேஷ் பண்ணிடணும். அப்போ தான் வந்து அந்த இது எதுவுமே வெளியே வராது, ஸ்டஃபிங் எதுவுமே ஆலு பரோட்டாவுக்கு வெளியே வராது. நல்லா மேஷ் பண்ணியாச்சு. இப்போ நல்லா வந்து மேஷ் பண்ணியாச்சு. பார்த்தா தெரியும், நல்லா மேஷ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து அந்த வெங்காயமும் அந்த பச்சை மிளகா வெங்காயம் கொத்தமல்லி இது 3 போட்டு இது பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா. ஸோ வந்து அதில் சேர்த்துடலாம். இந்த பச்சை மிளகா பேஸ்ட் இருக்கு இல்லையா, இதையே வந்து கொஞ்சம் பச்சை மிளகா வெங்காயம் இந்த கொத்தமல்லி இதை வந்து இந்த தயிர்லேயும் கொஞ்சோண்டு போட்டுடலாம். போட்டு அதே நல்லா வந்து இப்படி பீட் பண்ணி வச்சிடலாம். இது இன்னும் ஒரு சில மசாலாலாம் போடணும். ஸோ இப்போதைக்கு இது 3 போட்டிருக்கேன். ஸோ இதை போட்டாச்சா. ஸோ இதில் இப்போ வந்து என்னென்ன போடணும்னா, மஞ்சள் தூள், போடணும். ஏற்கனவே வந்து பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். ஸோ அதனால் மிளகாய் தூள் வந்து பார்த்துட்டு காஷ்மீரி மிளகாய் தூள் போட்டுக்கலாம். ஏன்னா ரொம்ப பிளண்டாக தான் இருக்கும், வேறு எதுவும் ரொம்ப காரமாக இதோட சேர்க்க போகிறதில்ல, அதனால் போட்டுக்கலாம். அடுத்து ஜீரகப்பொடி, அடுத்து கரம் மசாலா இது போட்டாச்சு. இப்போ வந்து இதில் வந்து கொஞ்சம் உப்பு சேர்க்கணும். ஆல்ரெடி நம்ம வந்து இதில் உப்பு சேர்த்துருக்கோம் உருளைக்கிழங்குல வேக வைக்கிறப்போ, அதனால் பார்த்துட்டு சேர்த்துக்கணும். கடைசியில் இதில் கொஞ்சமாக வந்து லெமன் ஜூஸு கொஞ்சமாக போடலாம். அப்போ தான் அந்த புளிப்பு அது கொஞ்சமாக வரும். அது வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நல்லா அதை வந்து மிக்ஸ் பண்ணிடலாம் திருப்பி. இப்போ வந்து நீங்கள் வந்து உப்பு காரம் இதெல்லாம் கூட டேஸ்ட் பண்ணிக்கலாம். டேஸ்ட் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது தேவைன்னா போட்டுக்கலாம். இதில் என்னென்ன மசாலா போட்டிருக்கேன் ஒரு திருப்பி சொல்லிடுறேன். இதில் வந்துட்டு உருளைக்கிழங்கு வேக வச்சுருக்கோம், அது உப்பு போட்டிருக்கோம். அடுத்து மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் ஜீரகத்தூள், அடுத்து கரம் மசாலா தூள், அடுத்து கொஞ்சம் லெமன் ஜூஸ், வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி இதெல்லாம் வந்து நசுக்கி இதில் போட்டிருக்கோம். இதில் இன்னும் ஒரே ஒரு இது வந்து கொத்தமல்லி தூள் போடணும். ஸோ கொத்தமல்லி தூள் வந்து அது ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தூள் போடாட்டி கூட பரவாயில்ல, நம்ம அந்த கொத்தமல்லி இலை போட்டுருக்கோம் இல்லையா, அதுவே அந்த டேஸ்ட்டு கொடுக்கும். நான் கொஞ்சோண்டு கொத்தமல்லி தூளும் போட்டிருக்கேன். ஸோ அவ்வளோதான், ஸ்டஃபிங் ரெடி ஆலு பரோட்டாவுக்கு. இப்போ எப்படி பரோட்டா பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பரோட்டா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து மாவு எடுத்துக்கலாம். மாவு வந்து இப்படி வந்து லைட்டாக வந்து இப்படி உருட்டிக்கணும். நிறைய டிப்ஸ் இருக்குது ஆலு பரோட்டா பண்ணுறதுக்கு. இதில் எல்லா டிப்ஸும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு மாவு வந்து ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடாது, அது மாதிரி இலவமாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நல்ல இலவமாக இருக்கணும். எடுக்கிறப்பவே வந்து டிப்ஸ் என்னன்னா, கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கணும், ரொம்ப சின்னதாக எடுத்துக்காமல் கொஞ்சம் பெரிய சைஸில் எடுத்துக்கணும். அதுதான் ஃபஸ்ட்டு டிப்பு. அது ரொம்ப இலவமாக இருக்கணும், சரியா. ஸோ அது வந்து செகண்டு. நம்ம வந்து பிசைகிறப்பவே வந்து ஆல் பரோட்டாக்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பிசைஞ்சிருக்கணும். இப்போது அந்த எண்ணெயை தடவி இந்த மாதிரி இப்படி வந்து ஃபுல்லாக ஒரு குழி மாதிரி பண்ணிடணும்.
பார்த்திங்களா தெரியுது, அப்படியே குழியாக தெரியணும். அதாவது நடுவில் வந்து நல்லா இதாக இருக்கணும். சுற்றிலும் வந்து இந்த மாதிரி ஒரு பண்ணி வச்சுக்கணும். தெரியுது அப்படி. இப்போ வந்து இதில் உருளைக்கிழங்கு வந்து நம்ம வந்து ஸ்டஃபிங் கொடுக்கலாம். கொடுத்துட்டு திருப்பி வந்து நம்ம 2 பக்கமும் இந்த மாதிரி இழுத்து சீல் பண்ணிடணும். அது வெளியே வராத மாதிரி சீல் பண்ணிடணும். இப்போ சோமாஸ் மாதிரி இருக்குது பார்த்திங்களா அந்த இடத்துல. இப்போ இது 2ஐயும் எடுத்து இந்த மாதிரி வந்து நம்ம இழுத்து எப்படி வந்து நம்ம வந்து தேய்ச்சி இப்படி பார்த்திங்கன்னா நல்லா வந்து உருண்டையாக இருக்குது. அதே சமயம் நல்லா சீல்டாக ஆயிடுச்சு எல்லா சைடும். ஸோ இப்போ மாவை வந்து இது மாதிரி தொட்டுட்டு இந்த மாதிரி வந்து நம்ம வந்து பண்ணிக்கலாம். 2 சைடும் வந்து ஃபுல்லாக நல்லா பண்ணிவிட்டு சென்டரில் பண்ணாமல் இந்த கார்னரில் தேய்க்கணும். தெரியுதா உங்களுக்கு? அந்த கார்னரில் தேய்க்கிறப்போ அது ஈவனாக எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிரும். அந்த உருளைக்கிழங்கு எல்லா இடத்துலையும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். வெளியில் வரவே வராது. நீங்கள் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து தைக்கக்கூடாது. அதே சமயம் அந்த ஷேப்பும் நமக்கு வரணும். அது மாதிரி நல்லா வந்து ஈவனாக வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு நான் ரவுண்ட் ஆக்கியிருக்கேன். ஆனால் இது வந்து வெளியே வராமல் இருக்கு இல்லையா? ஸோ அதுக்கு ரீசன் என்னென்னா நம்ம கொடுக்குற ப்ரெஷர் வந்து அந்த மாதிரி இருக்கணும். தொட்டுக்கிறதுக்கு நம்ம தயிர் வந்து போட்டு வச்சோம் இல்லையா? அந்த தயிரில் வந்து வெங்காயம் வந்து நான் திருப்பி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன். இப்போது இதில் வந்து சாட் மசாலா கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். அது வந்து ரொம்ப நல்ல டேஸ்ட் கொடுக்கும். சாட் மசாலா போட்டாச்சு. இதில் கொஞ்சம் உப்பு போட்டுடலாம். ஸோ இப்போ வந்து நம்ம உருட்டி வச்சுருக்க மாவை வந்து எப்படி வந்து நம்ம சுட்டி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நேராக வந்து நம்ம தோசை டவாவில் போட்டுட்டு ஒரு தடவை திருப்பி போட்டதுக்கப்புறம் தான் எண்ணெய் போடணும். ஃபஸ்ட்டு கீழே எண்ணெய் போட்டு நம்ம தோசை சுடுறோம் இல்லையா? அது மாதிரி போடக்கூடாது. ஸோ 2 பக்கட்டும் வந்து நம்ம வெண்ணெய் போடலாம், இல்லைன்னா நல்லெண்ணெய் போட்டு நல்லா வந்து சுட்டு எடுத்துடலாம். இது மாதிரி அமுத்தி கொடுக்கணும் 2 தடவை திருப்பி போடுறப்போ. அப்போ தான் வந்து அந்த லேயர் வந்து ஃபார்ம் ஆகும். ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஆலு பரோட்டா ரொம்ப ரொம்ப எம்மியாக வருங்க. இதோட காம்பினேஷன் வந்து நான் கொடுத்த அந்த தயிர் ரெசிபி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். பிக்கிளும் வந்து வச்சுக்கலாம், டொமேட்டோ கெச்சப் கூட நம்ம வந்து வச்சுக்கலாம். ஆனால் இந்த பிக்கிள் அண்ட் தயிரோட காம்பினேஷனில் நீங்கள் ஆலு பரோட்டா சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் டேஸ்ட். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டனையும் அழுத்திட்டு ஆல் அப்படியே செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் வீடியோ போடுறப்பலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.